படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் உலகம் படைச்ச நாள்ல என்ன செஞ்சாச்சு? கதர் பண்ணியாச்சு. மனாசில்கள் சந்திரனுடைய அந்த மனாசில் எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? லிதலமு, நீங்கள் முன்கூட்டி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இது அனிமேஷன் எப்படி நடக்குதுங்கிறத ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக உண்டாக்கி இருக்கிறது. இப்போ இங்கேருந்து சூரிய ஒளி வர்றதாக கணக்கிடுறோம். இந்த பகுதியிலிருந்து சூரிய ஒளி வரும். இது பூமியில் ஒரு ஆள் நிற்கிறதாக கணக்கு வச்சிருக்கு. எந்த பகுதி சூரியனுக்கு நேரம் வருதோ அந்த பகுதி பகலாக இருக்கும். இதுக்கு நேர் எதிர் திசையில் உள்ளது இரவாக இருக்கும். இப்போ பகலும் இரவும் மாறுறது எதை வச்சுதான்? சூரியனை வச்சுதான். பூமி சுற்றிட்டே இருந்தால் பகல் இரவு மாறாது. சந்திரன் இருக்கும், சூரியன் இதே மாதிரி தான். பூமி மாதிரியே தான். சூரியனுக்கு நேர வரக்கூடிய பகுதியில் வெளிச்சம் இருக்கும். சூரியனுக்கு நேர் எதிர் திசையில் வரக்கூடிய பகுதி இருட்டாக இருக்கும். இப்போ எப்போ பார்த்தாலும் சந்திரனில் பாதி வெளிச்சமாக இருக்கும், பாதி இருட்டாக இருக்கும். என்ன செய்யும்னா, பூமியை சந்திரன் சுற்றிட்டே இருக்கும். நிற்காம நடந்துட்டு இருக்கிற நிகழ்வு. யார் பார்த்தாலும் இல்லைனாலும் சந்திரன் நிற்காது. புரியுதுங்களா? ஆனால் நிற்காம வர்றதுல இதுக்கு நேரம் வரும்போது நமக்கு என்ன தெரியும்? நமக்கு வெளிச்சம் இல்லாததுனால பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளுக்கு சந்திரன் தெரியாது. இந்த தெரியாத நாளை தான் நியூ மூன் சொல்றோம். இந்த தெரியாத நாள் எப்ப இருந்தாகும்? இந்த பகலில் இருந்து அந்த நாள் முழுசா தெரியாது. இங்க இருந்து நகண்டு ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா சந்திரன் தெரிய ஆரம்பிக்கும். ஆனா நமக்கு தெரிகிற வடிவத்தில் சந்திரன் இல்லை. சந்திரன்ல எப்பவுமே எப்படி இருக்கும்? பாதி வெளிச்சமா இருக்கும், பாதி இருட்டா இருக்கும். இப்போ இது ஓட விடும்போது உங்களுக்கு இந்த வலது பக்கத்தில் மேலே பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து தெரியக்கூடிய அந்த வடிவம் அங்கே காட்டும். இது அதுக்கு உள்ள உண்மையான வடிவம். வலது பக்கத்தில் தெரிகிறது பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய வடிவம். இந்த கீழே போட்டிருக்கிறது என்ன? சூரியனும் சந்திரனும் ஓடிட்டே இருக்கு. பூமியில பகல்ல ஒரு ஆள் நிற்கிறாரு, இந்த பகுதி ஃபுல்லா இருட்டு. அந்த வலது பக்கத்தில் பாருங்க, உண்மையில பாத்தீங்கன்னா பாதி வெளிச்சமா இருக்கும். ஆனா பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தெரிகிற வடிவம் தான் அங்க கொடுத்திருக்கும். நாள் மாற மாற என்ன ஆகும்? இந்த விட கூடிட்டே இருக்கும். டேஸ் எவ்வளவு ஒளிமயமா இருக்குங்கிறது அந்த பெர்சன்டேஜ் காட்டுறதா இது. பெண்ணாகும் வளர்ந்துட்டே இருக்கு. அதுக்கு கூடும்போது அதுக்கு வேக்சிங் சொல்லுவான், குறையும் போது வேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபுல் மூன் பௌர்ணமி ஆயிடுச்சு. பௌர்ணமிக்கு அப்புறம் என்ன ஆகும்? வேனிங் ஆகும், தேய்பிறை ஆயிடுது, குறைஞ்சிட்டே வரும். வேனிங் கிப்பஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேனிங் கிரசன்ட். இப்போ கொம்பு வர ஆரம்பிக்கும். அதனுடைய ரெண்டு எண்ட்லையும் ஷார்ப்பாக இருக்கும். அப்படிங்கிற அந்த வடிவத்துக்கு தான் அரபியில ஹிலால்னு சொல்லும். இங்கிலீஷில் அதுக்கு கிரசன்ட்பாங்க. அதுக்கு தான் தமிழில் பிறைன்னு மொழிபெயர்க்கிறது. இப்போ எத்தனை பிறை இருக்கு ஒரு மாசத்துல? ஒரு மாதத்தில் 14 பிறைகள் இருக்கும். 7 வளரக்கூடிய பிறையும் 7 தேயக்கூடிய பிறை இருக்கும். அது போக உள்ளதுக்கு பேரு தான் கிப்பஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே சந்திரனுக்கு மொத்தத்தில் பிறைன்னு சொன்னாலும் சாதாரணமாக சொல்றது அந்த கொம்பு வடிவம் உள்ள சந்திரனை தான் பிறைன்னு மொழிபெயர்க்கிறது. சரிங்களா? இனி அடுத்த என்ன செய்ய போறோம்னா, நம்ம இதுல ஒரு கூட்டிட்டு இருக்கு. இப்ப அடுத்து என்ன செய்யணும்? பூமியை சந்திரன் சுத்திட்டே இருக்கும் போதே சந்திரன் தன்னைத்தானே சுத்துது. ஒரு தடவை பூமியை சுத்தி வர்றதுக்குள்ள தன்னைத்தானே ஒரு தடவை சுத்தும். அது பார்க்கறதுக்கு என்ன செய்யறோம்? இங்க மார்க் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, இதுல ஒரு மார்க்கிங் விழுந்துடும். இப்போ சந்திரன்ல ஒரு மார்க்கிங் இருக்கு, வயலட் கலர்ல இருக்கும். அது சுத்தும் போது நீங்க பார்க்கல, அந்த மார்க்கிங் பண்ணக்கூடிய பகுதியை மாறிட்டே இருக்கும். அனிமேட் பண்ணுங்க. இல்லை லேண்ட்மார்க், லேண்ட்மார்க் போடுங்க. லேண்ட்மார்க் கீழே ஆங்கிள் எடுத்துட்டு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். அந்த பண்ற பகுதி என்ன ஆகுது? சுத்த சுத்த அந்த இடம் மாறிட்டே வரும்.
அதில் என்ன தெரியுது? ஒரு பொருள் மேலே ஒரு ஊசி குத்தி வச்சு அது சுற்றும் போது என்ன ஆகும்? அந்த ஊசி அப்படியே வந்து அது கூட போயிடும். அது மாதிரி அந்த இடம் மாறிட்டே வரும். இப்ப பாருங்க, இந்த நேரத்தில் இங்க ஒரு மஞ்சள் கலர்ல இப்படி இருக்குல்ல, இந்த ஒரு ஆங்கிள் தான் வந்து மனாசில் சொல்லக்கூடியது. சந்திரன் வந்து எத்தனை நாள் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து அளக்கிறதுக்கு அதுக்கு இன்னொரு கருவி இருக்கு. அந்த கருவியை வச்சு என்ன செய்ய முடியும்? எத்தனை நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம அளக்கலாம். அந்த கருவிக்கு பேர் செக்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. செக்ஸ்டன் பிக்சர் ஒரு நிமிஷம் காட்டுறேன், இது முடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. செக்ஸ்டன் என்னங்க? இல்லை அது இருக்கட்டும், அது முடியணும். இப்போ பாருங்க, இந்த டிகிரி இருக்குல்ல, இந்த டிகிரியை தான் வந்து அந்த செக்ஸ்டன்ல அளந்துருவாங்க. எத்தனை டிகிரி ஆயிடுச்சு? இப்போ குறைஞ்சிட்டே வரும், புரியுதுங்களா? இப்போ நியூ மூன் இப்போ என்ன ஆகும்? இப்போ 2 இப்போ நியூ மூன்ல வைங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டே, ஒன் டே இப்போ 12.2 டிகிரி இங்கே கொடுத்துருக்கும். ஒரு நாள் வந்து நார்மலாக வந்து சந்திரனுடைய வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு 12 டிகிரி இருக்கும். இது வந்து இப்போதான் நமக்கு இந்த கருவி எல்லாம் இருக்கு. ஆரம்ப காலத்தில் என்ன செய்வாங்க? கை விரல்களை வச்சு அளப்பாங்க. சூரியன் வந்து மறையக்கூடிய பகுதியில் என்ன இருக்கும்? இந்த ஹொரைசன் சொல்லுவாங்களே, இந்த பகுதியில் நேரம் வந்து கை விரல்களை வச்சு இப்படி வைப்பாங்க. இப்படி வச்சா என்ன ஆகும்? 6 விரலுங்கிறது வந்து ஒரு விரல் வந்து 2 டிகிரி, 6 விரல் வந்து 12 டிகிரி. அந்த 12 டிகிரி இருந்தால் என்ன அர்த்தம்? முதல் நாள் ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு கொஞ்சம் மேலே கூட இருந்துச்சுன்னா 14 டிகிரி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதம் வந்து 29ல் முடியும். அதுக்கு குறைவா இருந்தால் 30 இருக்கும். இப்போ ஆரம்பத்தில் உள்ள 5, 6, 7 நாட்கள்லேயே இந்த மாதம் 29 மாதமா 30 மாதமாங்கிறது வந்து கணக்கிட முடியும். அது ஒரு மெத்தட் இருக்கு. அது போக என்ன ஆகும்? கடைசி உள்ள 3 அப்சர்வேஷன்ல இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு எடுத்துலாம் கீழே. F5 அடிச்சு உள்ள போயிட்டு F5 அடிச்சுட்டு கீழே வந்துருங்க. நீங்கள் F5 அடிச்சுட்டு உள்ள வந்துருங்க. அடிச்சு பாருங்க. ஸ்லைடு கூட இருக்கிறதுனால எப்போ இருந்தாலும் கையை வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா தெரியும். இப்படி வச்சுட்டு அது மேலே ஒரு விரல வச்சா 12 டிகிரி காட்டுறேன். இதில் இருக்கு, இந்த மெத்தடை காட்டுறேன். கிலோ இதோ இதுக்கு மேலே மேலே இதுக்கு தான் செக்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. காட்டு. அது தமிழ் மொழிபெயர்த்துறோம். அதுக்கு வந்து கோணமானின்னு சொல்லுவாங்க. அது வந்து அது அந்த பொருள் இது மட்டும் காட்டு பின்னாடி. இதில் என்ன செய்வாங்கன்னா, இது ஒரு பார்க்கக்கூடியது இடம், இது ஒன்று இருக்கும், இதில் ஒன்று இருக்கும், இதில் இது மூவ் ஆகிட்டே இருக்கும். இதை வச்சு என்ன செய்வாங்கன்னா, சூரியன் இருக்கிற நேரத்தில் சந்திரன் இருந்தால் ஒரு கண்ணாடியில் வந்து சந்திரனையும் ஒரு கண்ணாடியில் வந்து சூரியனை இப்படி நேராக கொண்டு வந்துடும். கொண்டு வரும்போது என்ன ஆகும்? இந்த கீழே இப்படி ஒரு ஆங்கிள் உண்டாகும். அதான் இது. இதில் வந்து அந்த டிகிரி வந்து அடையாளம் பண்ணியிருக்கும். அப்போ வந்து என்ன செய்ய முடியும்? 2 ஐட்டம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எதை வேணாலும் அளக்கலாம். ரெண்டு டியூப்லைட் இருக்குன்னா இந்த 2 டியூப்லைட் இப்படி எண்டில் கொண்டு வந்தால் அந்த கீழே வந்து ஒரு ஆங்கிளை வச்சு இதுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதை வச்சு என்ன செய்யலாம்? இது எத்தனாவது நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எந்த நாளில் வேணாலும் அதை அளந்து கண்டுபிடிக்கலாம். அப்படி ஒரு மெத்தட் இருக்கு. இது போக கை விரல்களை வச்சு அளக்கிற மெத்தட் இருக்கு. பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. இது அதனுடைய பாருங்க,
மெத்தடு. ஒரு இதில் வந்து சூரியனே ஒன்றில் சந்திரனே கொண்டு வந்துடும். இப்போ இந்த ஆங்கிள் வந்து என்ன ஆகும், இங்கே உருவாகும். இது மாதிரி மார்க் பண்ணி இருக்கிற இதில் அளக்க முடியும். இது ரெண்டும் வச்சு பார்க்கறதுக்கு ஒன்று கொண்டு வரல, அது வேற ஒரு ஆள் கையில் இருக்கிறதுனால கொண்டு வர முடியல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம பார்த்துருவோம். இல்லை அதில் பின்னாடி இப்போ பாருங்க, 4 விரலும் மேலே 2 விரலும் வச்சு இப்படி, அல்லது அந்த 5 விரல் வச்சு ஒரு விரல் இப்படி என்ன ஆகும், சூரியன் மறையிற பகுதியில் நீங்கள் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த விரல் மேலே இருக்கிற மாதிரி சந்திரன் இருக்கும். இப்படின்னா அது முதல் நாள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே தூக்கிட்டா என்ன ஆகும், அது 2வது நாள். இப்போ வானத்தில் எந்த பகுதியில் சந்திரன் இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு இது எத்தனாவது நாளும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து இதெல்லாம் அரேபியர்கள் வந்து பயன்படுத்திட்டு இருந்த மெத்தடு. இந்த செக்ஸ்டெண்ட் ஆகட்டும், இந்த விரலை வச்சு கண்டுபிடிக்கிற மெத்தட் ஆகட்டும், எல்லாமே அரேபியர்கள் கண்டுபிடிச்சது தான். அது இந்த இமேஜ் இது வந்து எப்படின்னா 1969 ஜூலையில் தான் மனுஷன் ஃபஸ்ட்டு சந்திரனில் இறங்கினதாக சொல்லப்படுறது. இல்லை அப்போது அந்த காலத்துக்கு முன்னாடியே முஸ்லீம்கள் வந்து அது வரைஞ்சிருந்த அவங்க பயன்படுத்தியிருக்கிற பழைய ரூல் இதுதான், அது பழைய ப்ரூஃப் தான். இது நம்ம இதோடு சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது காரணம் என்னென்னா 1969 கூட அவங்க இறங்கி இருக்கா இல்லையான்னு இன்னும் சந்தேகமாக தான் இருக்கு. 2 நிமிஷம் முடிச்சு, அது கூட சந்தேகமாக தான் இருக்கு. ஆனால் அந்த காலத்துக்கு முன்னாடியே முஸ்லீம்களுடைய கிதாபுகளில், பழைய கிதாபுகளில் இருந்த வடிவம் தான் அது. அவங்க வந்து சந்திரனுடைய ஒவ்வொரு வடிவங்களையும் வரைஞ்சி அதற்கென்று அவங்க பேர் கொடுத்திருந்தாங்க. புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் பிற்காலத்தில் எப்படி போயிடுச்சு, நம்மளை வந்து மனப்பூர்வமாக மறக்கடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை, அதெல்லாம் காஜிங்க பார்த்துருவாங்க, அல்ல அவங்களுக்கு அவங்க பார்த்துருவாங்க, நீங்கள் அதை விட்டுருங்க அப்படின்னு சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக வந்து இந்த அறிவெல்லாம் இல்லாமக்கிட்டாங்க. இதே வந்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன், ஏன்னா மகரிப் நேரம் ஆயிடுச்சு. பின்னாடி வாங்க. இப்போ இது வந்து அந்த பார்க்குற மெத்தடில் அந்த ஆஸ்ட்ரோ யூனியன். இப்போ பாருங்க, இந்த டிகிரி வந்து மாறுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிகிரி மாறுது. அதுக்குள்ள என்ன ஆகும், அந்த வளர்ச்சி கூடிட்டே இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த நியூமூன் நாள் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க. ரசூல் என்ன சொன்னாங்க, ஃபைன் உம்ம அலைக்கும் ஃபக்துரு லஹு, நியூமூன் லை ஃபைன் உம்ம அலைக்கும் ஃபக்துரு லஹு, என்னைக்கு சந்திரன் உங்களுக்கு மறைக்கப்படுறதோ அன்னைக்கு நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்க. என்னைக்கு சந்திரன் மறைக்கப்படுறதோ அன்னைக்கு நீங்க மாதத்தை பூர்த்தி பண்ணுங்க அப்படின்னா கட்டளை. இப்ப சந்திரன் தெரியாத நாளில், பூமியிலிருந்து சந்திரன் தெரியாத நாளில் தான் மாதத்தை பூர்த்தி பண்ண சொல்லி இருக்கிறாங்க. இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னு பாருங்க, பண்டே போடுங்க. இப்போ முதல் நாள் ஆயிட்டு இது மாதிரி ஒரு வடிவம் வந்துடும். இது வந்து பூமியிலிருந்து பார்க்கறதுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு வடிவம். எந்த பகுதியில் பார்க்கணுமோ அந்த பகுதியில் சூரிய மறைவுக்கு பிறகு 48 நிமிடம் சந்திரன் மறைகிறதுக்கு இருந்தால் மட்டும்தான் பூமியிலிருந்து கண்ணால் பார்க்க முடியும். இது சயின்ஸ். அதுக்கு கீழே உலகத்தில் யாரும் இதுவரைக்கும் பார்த்த ரெக்கார்டே கிடையாது. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பிறை பார்த்துன்னு சொல்ற நாட்கள், அந்த பகுதியினுடைய கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய மறைவுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம், அந்த கண்ணெல்லாம் வந்து மியூசியத்தில் வைக்க வேண்டிய கண்ணு. அது மாதிரி வந்து பார்வை வேற யாருக்கும் இருக்காது. அது மாதிரி உள்ள அற்புதமான ஒரு கண்ணா இருக்கும். இப்போ பாருங்க, 12 டிகிரி அளவுக்கு இருந்தாதான் ஒரு அளவுக்கு சந்திரனை பார்க்க முடியும். இப்போ என்ன குழப்பம், இப்படி பார்க்கறது எத்தனாவது நாள், 23 மணி நேரம் கழிச்சு அல்லது வந்து 24 மணி நேரம் கழிச்சு தான் முதல் வடிவமே பார்க்க முடியும். இப்போ ஒரு நாள் ஆயிட்டு. இந்த சந்திரனை பார்த்து தான் ரசூலுல்லாஹ் ஆரம்பிச்சாங்கிற ஒரு பொய் தான் நம்ம சமுதாயத்தில் பரவிட்டு இருக்கு.
அதனால இது அந்த விஷயத்துக்கு தான் ஆதாரம் வேணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வடிவத்தை மக்ரிபில தான் பார்க்க முடியும். இந்த வடிவத்தை பார்த்தா என்ன ஆகும்? இந்த நாளில நோன்பு வைக்க முடியாது. அப்ப அடுத்த நாள் தான் நோன்பு வைக்க முடியும். இப்போ வருஷம் ஒரு நோன்பு போயிடும். பார்த்தா கூட ஒரு நோன்பு போகும். இன்னும் சொல்ல போனா என்ன இருக்கு, இது கண்ணால பார்க்காதனால நார்த் சைடில் பாம்பே டெல்லியில எல்லாம் 3வது நாள் தான் அவங்க முதல் புறைன்னு எடுத்துக்குவாங்க. நம்ம 2 நோன்பு தாண்டினாதான் அவங்களுக்கு முதல் நோம்பாகுது. அப்ப அவங்களுக்கு எப்படி பிறை முடியுது? முடிக்கும் போது அவங்க மிஸ்டேக் பண்றாங்க, நம்ம ஆரம்பிக்கும் போது மிஸ்டேக் பண்றாங்க. அப்ப இதனால இந்த விஷயத்தில் பிறை பார்த்தாலும் குழப்ப முடியாது. ஆரம்பிக்கிறது பிறை பார்க்காமல பார்த்தோம் என்ற ஒரு பொய்யான தகவல் கொடுத்துதான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதே முடிக்கணும்னா பிறை பார்க்கக்கூடிய வடிவம் ஒவ்வொரு நாளும் நம்ம பிறை பார்க்கிற வடிவத்துக்கு வந்துட்டா அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திட்டா நமக்கு தெரியும் இன்னைக்கு எத்தனாவது நாள், என்னைக்கு பௌர்ணமி வரும். அது இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கிளாஸ்ல அதை பற்றி தெளிவாக நம்ம படிப்போம். இன்னைக்கு நம்ம மக்ரிப் வரைக்கும் தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் பேசிட்டு ரொம்ப டயர்டாகவும் இருக்கு. காலையிலிருந்து ஆரம்பிச்சது. முக்கியமான கேள்விகள் எதாவது இருந்தால் அதை மட்டும் பேசிட்டு முடிச்சுக்கோ. அதில் நடுவில் பாங்கு சொல்லிக்குவாங்க. பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கேள்விக்கு பதில் சொல்றோம். சொல்றேன் பாங்கு சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, காலையிலிருந்து ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியான நேரத்தில் நாம் இருக்கிறோம். மக்ரிபோட முடிச்சுக்கலாம்னு பார்த்தோம். ஒரு சில சகோதரர்கள் அவங்களுக்கு தெரிய வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் இருக்குது என்று கேட்டதுனால அதையும் சொல்லி முடிச்சுட்டு போனால் தான் நல்லாயிருக்கும் என்கிறதுனால அந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அவங்க கேட்டிருக்கிற விஷயம் என்னென்னா, மேகமூட்டமாக இருக்கும் பொழுது 30 பூர்த்தி பண்ண தானே செய்யணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கணக்கு எதுக்கு தேவை? எப்படியும் பிறையை பார்த்து இருக்கும்போது பிறை தெரியல அப்படின்னு ஆகிட்டா 30 ஆக்கிட்டு அடுத்த நாள்லேருந்து 1 ஆரம்பித்தா எதுக்கு கணக்கு தேவைங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்விதான். அது இந்த நிகழ்ச்சியில் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயங்கிறதுனால அதையும் சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த மேகமூட்டம் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்கல்ல, அதே தப்பு தான். அரபியில் உள்ள ஹும்மா, ஹுபியா, ஹுமியா, ஹஃபியா இந்த 4 வார்த்தைகள் தான் ஹதீஸ்களில் வந்துள்ள வார்த்தைகள். இது 4மே ஒரு மாதத்தின் கடைசி நாளான அமாவாசையை குறிக்கக்கூடிய வார்த்தை. இப்போ முதல்ல அவங்க சொன்ன பாணியில எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஒரு ஈஸியாக பேசிட்டு போகலாம். நம்ம குரானையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொன்னால் ஒரு காரியத்தை நீங்கள் சொல்றது சரியாக இருந்தால் குரான் கூறுகிறது என்ன, ஹாத்து புர்ஹானக்கும், உங்களுடைய ஆதாரங்கள் கொண்டு வாங்க. அப்போ என்ன நடக்கும்? தொடர்ந்து சில மாதங்கள் என்ன செய்யும்னா 29 உள்ளது வரும். 29 உள்ள 2 மாதங்களையும் எங்களுக்கு பிறை தெரியல அப்படின்னு சொல்லி 30 ஆக்கினா என்ன ஆகும்? 3 மாதங்கள் ஒரே 29 வந்தால் 3வது மாதம் அல்லது 2 மாதங்களே தொடர்ந்து வரும்போது 2ஐயும் அதுக்கு முந்தின மாதத்தை 30 பூர்த்தி பண்ணிட்டா என்ன ஆகும்? அடுத்த மாதத்தில் 28 பிற தெரியும். அப்போ எப்படி சரியாகும்? இது நீங்கள் பார்த்தா தெரியும். பிறையை கணக்கிட்டு வரக்கூடிய கரெக்டாக பார்த்துட்டு வரக்கூடியவங்களுக்கு தெரியும். ஒரு மாதம் 30 இருந்தால் அதில் 29 வடிவங்கள் தான் பிறை தெரியணும். 29க்கு மேலே பிறை வடிவம் இருக்காது. மாதம் 29 இருந்தால் 28 பிறை வடிவம் தான் தெரியும். எந்த கணக்கு சரி தப்புன்னு எப்படி முடிவு பண்ணும்? பிறை வடிவத்தை எண்ணணும். முதல் பிறையை இந்த நாளில் பார்த்தோம், அப்போதிலிருந்து 1 2 3 எண்ணி வந்தா 29 பிறையையும் ஒரு ஆள் பார்த்துட்டால் அந்த மாதம் 30க்குரியது.
காரணம் என்ன? ஒரு நாள் பிறை தெரியாது. 30 பிறை வடிவம் தெரியுமா? தெரியாது. அப்ப அடுத்த நாள் கணக்கு தப்பா இல்லையாங்கிறது அடுத்த நாளே ப்ரூவ் ஆயிடும். இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பிறைய தப்பா கணக்கிட்டு ஆட்களுக்கு என்ன செய்யறாங்க? 12 எல்லாம் பௌர்ணமி வரும். ஒரு காலத்திலேயும் 12 பௌர்ணமி வராது. காரணம் என்ன? மாதத்தின் நடுப்பகுதியில தான் பௌர்ணமி வரும். 30, 29 கொண்ட நாட்களில மாதத்தில் பௌர்ணமி எப்போ வரணும்? நடுப்பகுதிகளை நீங்க எடுத்து பாருங்க. மேக்சிமம் குறைச்சிட்டா ஒரு 13 வரைக்கும் வரலாம். 14, 15, 16, மேக்சிமம் 14, 15 தான் பௌர்ணமி வரும். இதை மிஞ்சி 12லேயும் அதுக்கு குறைவாக எல்லாம் வந்தா என்ன அர்த்தம்? இவங்க ஆரம்பிச்ச கணக்கு தப்புங்கிறது மாதத்தின் பாதியில தெரிஞ்சிடும். அடுத்தது நீங்க எடுத்து பாருங்க. ஒரு பகுதியில சாரார்கள் எங்களுக்கு பிறை தெரியல அப்படின்னு சொல்லி 30 ஆக்கிட்டாங்க. வேறொரு பகுதியில் அவங்க பிறை தெரிஞ்சுட்டு அவங்க 29 முடிச்சுட்டாங்க. இப்போ ஒரே ரமலான் ஒரு ஆளுக்கு 29 ஆகும், ஒரு ஆளுக்கு 30 வருமா? அப்ப அல்லாஹ் நான் மனாசில்களை நிர்ணயம் செய்திருக்கிறேன் என்கிறதுக்கு என்ன அடிப்படை இருக்கு? அப்ப யார் செஞ்சது சரி? இப்ப மக்களை இப்ப சொல்றபடி பார்த்தா என்ன இருக்கு? 29, 30 முடிவு பண்றது மேகத்தினுடைய பொறுப்பு மாதிரி தெரியுது. இப்படிதானே தெரியுது? மேகம் மூடுனா அது 30 எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப மேகம்தான் 29, 30 நிர்ணயிக்கிறதுன்னு ஆயிடும். இது சரி வருமாங்கிறது நீங்களே சிந்திச்சு பாருங்க. இப்ப மேகம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியதுக்கு நிகரான ஒரு வார்த்தை தான் ஓமியா. ஓமியானெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா ஹஃபியாங்கிறது கூட அரபியில் வந்திருக்கு. மேகமூட்டத்தினால 30 ஆக்கினால் அடுத்தடுத்த மாதங்கள் அது குழப்பம் ஏற்படுத்தும். சந்திரனுக்கும் மேகமூட்டத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. சரி, இன்னொரு கேள்வி கூட உங்களுக்கு அந்த விஷயமா கேட்கிறேன். வானம் ரொம்ப தெளிவா இருக்கு, மேகமே இல்லை, பிறையும் தெரியல. இப்ப என்ன செய்வீங்க? 30 ஆக்குவீங்களா? 30 ஆக்கணும்னா என்ன சொல்லியிருக்கு ஹதீஸ்ல? நீங்க சொல்றபடி பார்த்தா மேகம் மூடணும். மேகம் இல்லை, வானம் கிளீனா இருக்கு, பிறையும் தெரியல. அப்ப அந்த மாதத்தை எப்படி முடிப்பீங்க? அதுக்கு என்ன அடிப்படை இருக்கு உங்கள் கையில? அப்ப இது மாதிரி உள்ள கேள்விகளே கேட்டாலே நமக்கு தெரியுது இது சரி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த முறை அது கிடையாது. அப்படி இருந்து ஒருத்தர் 30 ஆக்கின்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தெரியாம ஒருத்தர் 30 ஆக்கிட்டாரு. அவர் அடுத்தடுத்த நாட்கள் பார்க்கும் பொழுது பிறை வடிவங்கள் பார்த்தா முதல் நாள்லயே பெருசா இருக்கு. நிக்கிற இடம் பார்த்தா வானத்துல 2வது நாள் பிறை நிற்கக்கூடிய இடத்துல நிக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அவர் செஞ்சது தப்புன்னு சொல்லி அவர் சரி பண்ணோடைய. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரக்கத் தொழுகையை 2ஆ தொழுது முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது 2 ரக்கத் தான். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்னப்பா தொழுகை சுருக்கிருச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகை முடிஞ்சிச்சா, சுருக்கிருச்சா, அல்ல நீங்க மறந்துட்டீங்களா? மறக்கெல்லாம் இல்லை, தொழுகை சுருக்கவும் இல்லை. ஆமா, நீங்க 2 ரக்கத் தான் தொழுதீங்க. சரி பரவாயில்ல. என்ன சொன்னாரு? தப்பு நடந்தா என்ன செய்யணும்? எப்ப தப்பு தெரியுதோ அப்ப சரி பண்ணோம்ல. உடனே போய் 2 ரக்கத் தொழுதாரு, 2 சுஜூத் செஞ்சாரு. இது என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் தெரியாம பண்றதுங்கிறது இன்னைக்கு இல்ல பிறையில. காரணம் என்ன? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் பிறைக்கு எத்தனை வடிவம் இருக்கும், பிறை எங்க இருக்கும், எவ்வளவு ஸ்பீடுல போகுது, சந்திரன்ல போய் மனிதன் இறங்குறாங்க. அந்த காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப முஸ்லீம்கள் இது எங்க இருக்கும் தேடுறாங்க. அதான் வித்தியாசம். காலம் எங்க போயிட்டு இருக்கு? மனுஷன் எல்லாம் போய் சந்திரன்ல இறங்கி அங்க அபார்ட்மெண்ட் கட்ட முடியுமா, அங்க ரிசோர்ட் கட்ட முடியுமானா ஒரு பக்கம் சிந்தனை சர்ச்சையும். நம்ம ஆட்கள் என்ன, இது மேகம் மறைச்சிட்டா நம்ம 30 ஆக்கணுமா 29 முடிக்கணுமா அப்படிங்கிறது இருக்கு. விளங்குமா? யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு மடமையான விஷயத்தை நமக்கு மார்க்கங்கிற பேர்ல சொல்லி கொடுத்தாரா? ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. சந்திரன் மாதத்தில் எப்பவுமே ஒரு நாள் மறைக்கப்படும். நான் தான் உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய கவர்மெண்ட் நாசா போன்ற நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய அனிமேஷன் மூலமா உங்களுக்கு காட்டினேன். மாதத்தில் ஒரு நாள் சந்திரன் கண்டிப்பா மறைக்கும். எப்பயாவது மறைச்சா செய்யற விஷயம் அல்ல, எப்பயாவது மேகம் மூடனா சொல்றது அல்ல. கண்டிப்பா மாதத்தில் ஒரு நாள் மறைக்கும்.
அந்த மறைக்கிற நாள் என்ன செய்யணும்? அது பழைய மாதத்தோட கூட்டணுமா அல்லது புது மாதத்தோட சேர்க்கணுமா? பார்த்த நாட்களை விட்டுருங்க, பார்க்க முடியாத ஒரு நாள் இருக்குல்ல, அந்த நாள் எந்த மாதத்தோட சேர்க்கணும்? இதுதான் நமக்குள்ள கொஸ்டின். அது பழைய மாதத்தினுடைய கடைசி நாளாக எடுத்துட்டா அடுத்த நாள் என்ன? புது மாதத்தினுடைய முதல் நாள். கணக்கில் எந்த குழப்பமும் கிடையாது. இப்போ ரசூல்லா காலத்தில் வந்து இந்த கணக்கு எதுவும் தெரியாமல் இருந்துச்சான்னு கேட்டால் நான் சொன்னேன், முன்கூட்டி ஒரு 5 வருஷத்தினுடைய அல்லது வரக்கூடிய ரமலானுடைய கணக்கு தான் அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஒரு ரமலான் ஆரம்பமானால் அந்த ரமலான் வந்து எத்தனை நாளில் முடியும், அது 29 நாட்கள் கொண்டதா 30 நாட்கள் கொண்டதான்னு தெரியறதுக்கு அவங்களுக்கு ஒரு 10 நாள் தாண்டினாலே தெரியும். இதுக்கு என்ன ஆதாரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இத்திகாஃப் லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லும் பொழுது சொன்னாங்க, மாதத்தின் கடைசியாக 3 நாட்கள் இருக்கும் பொழுது அதை நீங்கள் எதிர்பாருங்கள். மாதத்தில் 5 நாட்கள் பாக்கி இருக்கும் போது அதை எதிர்பாருங்க, 7 நாட்கள் இருக்கும் பொழுது எதிர்பாருங்கள் எல்லாம் வித்தியாசமான கட்டளை இருக்கும். ஒவ்வொரு ஹதீஸ்கள்லையும் குறிப்பிட்ட நாட்களை சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும்? அப்போ என்னங்க, மாதம் முடிஞ்சாதானே கடைசியில் தானே தெரியும் 3 நாட்கள் மிச்சம் இருக்கா 5 நாட்கள் மிச்சம் இருக்கான்னு. 3 நாள் இருக்குன்னு எப்படிங்க முன்னாடி தெரியும்? அப்படி கேட்டிருக்கா இந்த சஹாபியாவது? கேட்கல. அதுல என்ன தெரியுது? இந்த மாதம் வந்து 29ல் முடியுமா 30ல் முடியுமாங்கிறது அந்த மாதம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. அதுல இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன், ரமலானுடைய கடைசியான 10 நாட்கள்ல இத்திகாஃப் இருக்கணும். இப்ப 20ல் உட்காரணுமா 21ல் உட்காரணுமா? 21ல் உட்கார்ந்தா என்ன ஆகும்? மாதம் 29 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 9 நாள் தான் இத்திகாஃப் கிடைக்கும். அதே 21ல் உட்கார்ந்துட்டு என்ன ஆகும்? 30 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பிரச்சனை கிடையாது. அப்போ 30 உள்ள மாதத்திலேயும் 29 உள்ள மாதத்திலேயும் அதை அறிந்துதான் இத்திகாஃப் ஆரம்பிக்க முடியும். அல்லது என்ன ஆகும்? ஒரு நாள் குறையும் ஒரு நாள் கூடும். இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்திருக்கா? உட்கார்ந்த பிறகுதான் தெரியுது இந்த மாசத்துல வந்து 30 இருக்கு அல்லது 29 இருக்கு, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா உட்காந்துட்டோம் பரவாயில்ல, இல்லை ஒரு நாள் குறைஞ்சிட்டு 10 நாள் அடைய முடியல, அப்படி ஒரு நிகழ்வாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ இது மாதிரி உள்ள பல காரியங்களை நம்ம ஆய்வு பண்ணும்போது என்ன தெரியுது? சந்திரனுடைய வடிவங்களை நம்ம பார்த்த பிறகு நமக்கு தெரியுது இந்த மாதம் 29ஆ 30ஆங்கிறது வந்து சந்திரனை ரெகுலரா பார்க்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கரெக்டா தெரியும். பிறை வடிவத்தை பார்த்து இது 7ஆ 8ஆன்னு தெரியும். அது வேற இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஒரு பஸ் வந்து முதல்ல தான் அதுக்கு போர்டு பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது எந்த ஊருக்கு போறதுன்னு. ரொம்ப நாள் கழிச்சா பஸ்ஸினுடைய கலர் பார்த்து சொல்லிடுவாங்க. அது என்ன? ரெகுலரா பார்க்கக்கூடிய ஆளுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது. அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு பிறையில் இல்லாத காரணம் என்ன? அந்த பொறுப்பு இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சது தான் காரணம். நம்மளா டெய்லி பிறையை பார்க்கணும். பிறை வடிவங்களை பார்த்துட்டு வரும் பொழுது நமக்கு தெரியுது பௌர்ணமி எப்படி இருக்கும், பௌர்ணமி நாளில் வந்து எப்போ சந்திரன் உதிக்கும் எப்போ மறையும். இது மனிதர்கள் மற்ற நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் பிறர்கிட்ட ஒப்படைச்சதுனால எல்லாமே அவங்க கொண்டு போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு எந்த ஒரு புதுசாக கண்டுபிடிக்கிற பேரும் அரபி கிடையாது, முஸ்லீம்கள் அதில் இல்லை. காரணம் என்ன? நம்மளை ஒதுக்கிட்டாங்க, நம்மளும் ஒதுக்கிட்டோம். இது வந்து இஸ்லாம் நமக்கு இதெல்லாம் கடமையாக்குறது என்ன? சந்திரன் நம்ம பார்க்கணும், சூரியனை பார்க்கணும், நட்சத்திரங்களை பார்க்கணும். அப்படி ஒரு சயின்ஸோடு தொடர்போடு இருக்கக்கூடிய சமூகம் தான் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா அல்லாஹ் வந்து நீங்க மாசத்துல ஒரு 30 நோன்பு வச்சுக்கோங்க அல்லது 29 நோன்பு வச்சுக்கோங்க முடிஞ்சு கதை. மேக்சிமம் 30 நாள் நோன்பு வச்சுட்டு போயிட வேண்டியதானே. அப்படி சொல்லாம பிறை வடிவங்களை பார்க்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதோடு தொடர்போடு இருக்கும். இப்போ வானத்தோடும் பூமியோடும் உள்ள தொடர்போட நம்ம இருந்தா என்ன ஆகும்? இயற்கையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? ஃபாக்கிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபன் ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ் அலைஹா. அல்லாஹ் உங்களை ஏதோ ஒரு இயற்கை தன்மையில படைச்சிருக்கோ அந்த இயற்கை தன்மையில உங்களை ஆக்கி கொள்ளுங்கள். இயற்கையோடு ஒட்டி இந்த விஷயத்தை படிச்ச ஒரு சகோதரர் வந்து கேரளாவில் இருக்காரு. அவர் என்ன செய்வாரு? அவரோட விவசாயம் பண்றது அறுவடை செய்யறது எல்லாமே வந்து சந்திரனை ஆய்வு பண்ணி தான் செய்வார். அவர் இதில் இருந்து அதை படிச்சு அதை இப்போ செயல்படுத்துறாரு. இப்போ இது மாதிரி பல பிரயோஜனமான அல்லாஹ் சொல்றான் மனாஃபியுல் இன்னாஸ், இதுல மக்களுக்கு பல பிரயோஜனங்கள் இருக்கு.
அப்போ பல கணக்குகள் வந்து என்ன சொல்றான், அல்லாஹ் சொல்றான் வல் ஹிசா அதத சினீன வல் ஹிசாப், வருடங்களை மட்டும் கணக்கு இருக்குல்ல, பல ஹிசாபுக்கு எது வேணும், பல விஷயங்கள் கணக்குறது சந்திரன் வேணும். சந்திரனுங்கிறது வந்து இல்லைன்னா நமக்கு பூமியிலே வாழ முடியாது. நம்ம வந்து இன்னைக்கு வந்து சேட்டலைட் இல்லைன்னா மொபைல் ஒர்க் ஆகுமா, கம்யூனிகேஷன் நடக்குமா? இல்லை. இப்போ கம்யூனிகேஷனுங்கிறதுக்கு ஒரு சேட்டலைட் வேணும். பூமியுடைய சேட்டலைட் எது? சந்திரன் தான் சேட்டலைட். பூமியில் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன், பூமியில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லா சந்திரனோடு தொடர்புடையது தான். டைடு உண்டாகிறது, கடலில் தண்ணி ஏறுறதும் குறையிறதும் அதுக்கு சந்திரன் தான் காரணம். ஆஸ்மாங்கிற நோய் அது கூடுறதும் குறையிறதுக்கும் சந்திரனோட தொடர்பு இருக்கு. தண்ணி கூடும், உடம்புல தண்ணி குறையும். இது மாதிரி வந்து பல விஷயங்கள் சந்திரனோட தொடர்பு இருக்கு. இதெல்லாம் இந்த விஷயத்தில் நாங்கள் இறங்கணும்னு தான் எங்களுக்கே தெரிஞ்சிட்டு, இதெல்லாம் மூடி மறைக்கணும்னு என்ன பண்ணோம், பிறைய பார்த்து நோம்புங்க, பிறைய பார்த்து நோம்புடுங்கன்னு சொல்லிட்டு பாட்டு ஒரு ஓரமாக தட்டிட்டாங்க. சரி, அதிலேயாவது உண்மையா இருந்துக்காங்களான்னா பிறைய தானே பார்க்கணும்ப்ப, நம்ம பிறைய பார்க்க போறோம்னு சொல்லி ஒருத்தரும் போறது கிடையாது. அவன் அந்த பொறுப்பை காலிகிட்ட ஒப்படைச்சாச்சு. காலி வந்து திரும்ப மக்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு, நீங்க பார்த்தா எனக்கு சொல்லுங்கன்னு. ஆக மொத்தத்தில் வந்து குழப்பத்துக்கு மேல குழப்பம். திரும்ப என்ன சொல்லுவாங்க, பிறைய பார்த்தானே நோம்புக்கலாம், அதையாவது நீங்க செயல்படுத்துங்கன்னு சொல்றேன். எந்த பிறையாவது பார்த்து தொலைப்பா, அதாவது பார்த்து சொல்லுங்க, அப்பயாவது உங்களுக்கு அதோட தொடர்பு இருக்கட்டும். பார்த்து அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பேச்சுக்கு மட்டும்தான், பேச்சாளர்கள் சொல்றாங்களே, பேச்சு செய்யக்கூடிய குறைய ஆட்கள் தான் இன்னைக்கு இருக்கு, செயல்பாடு இல்லை. இப்போ கூட சகோதரர் சொன்னாரு, எல்லாம் நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க, கடைசியில நிர்வாகம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நோ இம்ப்ளிமெண்ட். ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடிய பிராக்டிக்கல் முஸ்லீமான்னு கேட்டார். அப்பதான் அந்த வார்த்தையை நான் யோசிக்கிறேன். பிராக்டிக்கல் முஸ்லீம் இல்லை. நம்ம ஆரம்பத்தில் என்னோட உரையில் நான் சொன்னேன், ஒரு 10 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அல்ல, அதில் ஒன்று தெரிஞ்சு செயல்படுறது தான் முக்கியம். இப்போ இன்னைக்கு தான் செவ்வாழை, இன்னைக்கு தான் ரமலான்னு தெரிஞ்சாலும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதெல்லாம் நம்மளே முதல்ல ஆரம்பித்த பெரும் பிரச்சனை வரும். அதனால் எல்லாரும் என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு தான் நோம்பா, இன்னைக்கு தான் பெருநாளும் தானே, மக்கள் வந்து எதாவது பேசுவாங்க, அதனால் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்படி ஏதாவது சொல்லிட்டு ஒதுங்கிட்டா நாளை நம்மளாம் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். நம்ம ஒரு விஷயத்தை வந்து தெரியாத வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை அந்த விஷயத்தில் குத்தம் பிடிக்க மாட்டான். தெரிஞ்சிட்டு சொன்னால் மறுத்தாதான் அல்லாஹ் வந்து அதுக்கு நம்மளை வந்து கேள்வி கேட்பான். இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய கிருபையில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகள் செஞ்சு உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் விடுபட்டு இருக்கும், சொல்லாமல் இருக்கும், எல்லாமே சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா பல விஷயங்களும் ஒவ்வொன்றும் சொல்லும்போது அதுக்குள்ள நிறைய ஆய்வுகள், நிறைய ஹதீஸ்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் திரும்ப வந்து என்ன செய்யுங்க, அதை பற்றியுள்ள கேள்விகள், உங்களோட சந்தேகங்கள் தொலைபேசி மூலமாக, இமெயில் மூலமாக நீங்கள் கேட்டு தெளிவு பெறணும். நான் இதில் இறங்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமா அந்தந்த துறையில் உள்ளவங்களோடு, அதோடு சம்பந்தப்பட்டவங்களோட வந்து பல தடவை கேட்டு, பல தடவை அதை பற்றி ஆய்வு பண்ணி தான் ஒவ்வொரு ஹதீஸுகளை எடுத்து வச்சு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். காரணம் என்ன, ஒரு விஷயத்தில் தெளிவில்லாமல் எந்த விஷயம் எடுத்தாலும் எப்படி இருக்கு, அதுக்கு 4 கருத்து இருக்கு, 5 கருத்து இருக்கு, 6 கருத்து இருக்கும்பாங்க. ஆக மொத்தத்தில் இது எல்லாமே நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இதில் எது உண்மையான கருத்து அப்படிங்கிற தெளிவுபடுத்தணும். ஒரு விஷயத்திலேயாவது சமூகத்தில் ஒரு தெளிவு கிடைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வந்து பல ஊர்களில் மக்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. அவங்களுக்கு வந்து மகரிபில் தெரிய பிறகு ரிசல்ட் எப்போ வரும், நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு வரும். மகரிபில் தெரிஞ்சால் உடனே சொல்ல வேண்டியதானேன்னா, தெரிஞ்சாச்சு சொல்லியாச்சு, இன்னும் உறுதிப்படுத்தலையா? என்ன உறுதிப்படுத்தலை? ஒருத்தன் வந்து அவன்கிட்ட களிமா சொல்லுங்கிறான், அவன் வாழ்க்கையில் சொல்லியிருக்க மாட்டான். அவன் களிமா சொல்லியிருந்தா அவன் பள்ளியில் தானே இருந்திருக்கும். அவன் ஏன் கடல் ஓரத்தில் அந்த நேரத்தில் மகரிபில் இருக்கிறான்? அவன் களிமா சொன்னா உங்கள் கூட ஜமாத் தொலைக்கு தானே வந்திருக்கும். அவன் களிமா சொல்ல சொன்னா பெப்பேங்கிறான். அவனை வச்சுதான் இப்போ முடிவு பண்ணுறது சமுதாயம் ரமலான் ஆரம்பிச்சிருச்சு முடிச்சிருக்குங்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கலண்டர் வானத்தில் தொங்க விட்டுருக்கிறான். எல்லா கண்ணு இருக்கிறவனுக்கு எல்லாம் பார்க்கலாம், நம்மளும் பார்க்குறோம், விலங்குகளும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க பார்த்து அவங்க தேதியை நிர்ணயம் பண்ணுறாங்களா? இல்லை. நம்மளும் அப்படிதான், அதை பார்த்துட்டு நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறுத்து விட்டு அதை பற்றி சிந்திக்காமட்டு என்ன ஆகும், கல் அனாம், கால்நடைகளை மாதிரி ஆகிடும். அவங்களுக்கும் பார்வை இருக்கு, ஆனால் வலகும் அயுனுன்,
லா யுப்சிரூன பிஹா, கண்ணு இருக்கு அவங்க அதனால பார்க்கறது இல்லை, கண் இல்லாதனால இருக்கிறாரு. பலவும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, காது இருக்கு ஆனா கேட்க வேண்டியது கேட்கல. உள்ளம் இருக்கு ஆனா அதை வச்சு சிந்திக்கல. அவங்கள வச்சுதான் நான் நரகத்தை நிறைக்கும் நல்லா சொல்றான். வலக்கது தரஹினாலி ஜஹன்னம், நான் நரகத்தை வந்து நிரப்புவோம். யாரை வச்சு? குருடனை வச்சல்ல, கண்ணு இருக்கிறவன் வச்சு. காது கேட்காதவன் வச்சல்ல, காது கேட்டவன் வச்சு. மந்த புத்தி இல்லாத மூளை இல்லாதவன் வச்சல்ல, மூளை இருந்தும் சிந்திக்காதவன் வச்சுதான் நரகத்தை நிரப்புன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அந்த அடிப்படையில் நம்ம இந்த விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும். நீங்களும் முயற்சி செய்யுங்க. அல்லாஹ்விடத்தில் வந்து இந்த விஷயத்தில் நம்ம சமுதாயத்தில் உள்ள குழப்பத்தை நீங்கி தெளிவு வருவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்க. நம்மளோட முயற்சிகளும் வந்து அதிகமாக இருக்கணும். என்ன இதில் ஒரு வருத்தத்தக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்க வரக்கூடிய சகோதரர்களும் அவங்களெல்லாம் வந்து படிக்கணுங்கிற ஆர்வத்தில் வரல. எப்படியாவது ஒரு கேள்வி கேட்டு மடக்கணும். நம்ம 4 கேள்வி கேட்டவருக்கு பதில் இல்லை, எங்களை மடக்கி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நாங்கள் தெரிஞ்சே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்கள் தெரிஞ்சதை எங்களுக்கு சொல்லுங்க. நாங்கள் உங்களை மடக்கிறதுக்கோ நீங்கள் எங்களை மடக்கிறதுக்கோ இப்படி மடக்கி மடக்கி சமுதாயமே மடங்கி போய் கிடக்கு, நிமிர முடியல. இப்போ வந்து நிமித்தனம்னு என்ன பண்ணோம்? இருக்கிற அறிவை குர்ஆன் சொல்லுது, வத்தவா சௌபில் ஹக்கி வத்தவா சௌபி சுபர், பொறுமையாக ஹக்கை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, கேட்போம். அப்பதான் வந்து மனிதன் நட்டத்திலிருந்து வெளியேறுவான். நம்ம ஆளு சொன்னதுதான் நிக்கணும், நம்ம ஆளை எப்படி அவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தனி மனித கொள்கையில போய் நாசமாயிட்டு இருக்கிறாங்க. இதுல யாரு ஜெயிக்க போறதில்லை, யாருக்கு வெற்றி யாரு தோல்விங்கிறது எல்லாம் வந்து மறுமை நாள்ல தெரியும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தை அறியக்கூடியவனா இருக்கிறான். நம்மளோட உள்ளத்தினுடைய நம்மளோட நெய்யத்தை வச்சுதான் அல்லாஹ் முடிவு பண்ணுவான். அதனால குர்ஆன் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரத்து நிசால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க வந்து நியாயமாக நடந்து கொள்ளுங்க, நியாயத்தின் பக்கம் நில்லுங்க. அது வந்து உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீங்க வந்து என்ன செய்யணும்? நியாயத்தின் பக்கம் நிற்கணும். ஒரு விஷயம் நம்ம கேட்டா நம்ம ஆள் என்ன சொல்லியிருக்காருன்னு இல்லை பார்க்க வேண்டியது இல்லையா? அந்த விஷயத்தை கேட்டு இதுல எது சரி இது தப்பு, யார் சொன்னாலும் தப்பு, யார் சொன்னாலும் சரி, அப்படின்னு வரும் பொழுதுதான் உண்மைங்கிறது வெளிப்படும். குர்ஆன் என்ன கூறுகிறது? அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்த மக்களுக்கு வந்து அவருடைய பிள்ளைகளை தெரிகிறத போன்று இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதையும் இந்த வேதம் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்ததையும் தெரியும். தெரியாத கிடையாது. சொந்த பையன் வந்து இது என் பையன் தான், இது என் மகள் தான் தெரிகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு தெரியும், வேதத்தை அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க மறுத்துட்டாங்க. என்ன காரணம்? பகியன் பைனஹும், அவங்களுக்கு நடுவில் இருந்த பகி, பகமை, பொறாமை, அகம்பாவம், ஆணவம். அவன் சொல்லி என்ன நான் கேட்கிறேன், எனக்கு தெரியாதா? நாங்க இத்தனை வருஷம் படிக்கலையா? இத்தனை வருஷம் எங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ நேரத்தில் ஒரு ஆள் புதுசான்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட பகீதா ரசூலுல்லாஹ்வை மறுக்கிறதுக்கு அவர் காரணமாயிடுச்சு. இன்னைக்கும் சமுதாயத்திலே தான் நிலைமை. ஒரு காரியம் புரியாதோ ஆதாரம் இல்லாதோ கிடையாது, சொல்றவர் யாரு, அவருக்கு என்ன சொல்ல தகுதி, அவர் நம்ம ஆளா, இப்படிதான் பார்க்குறாங்க. சகோதரன் முடிக்கிற அதிகமாக பேசுறதுக்கு நேரம் இல்லை. காலையிலிருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எத்தனையோ சகோதரர்கள் வந்து கலந்து கொண்டு பயனடைகிறதுக்கு தங்களால் முடிஞ்ச முயற்சிகள் செஞ்சுருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுறதுக்கு பல சகோதரர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு சாலிஹாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திகா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். அட்ரஸுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர்கள் இருக்கும். மொத்தம் வந்து 4 நம்பர் இருக்கும். வந்து ஃபர்ஸ்ட்ல உள்ள நம்பர் 220 நம்பர் தான் இருக்குது. இன்னொன்று வந்து 2வது வந்து சகோதரர் சிராஜ் நம்பரு, அடுத்து வந்து கோவை மசூத் என்ற நம்பர் தான். அது 4வது வந்து
சுபேர் ஃபிர்தோஸ் அவர் நம்பர் அது. அது மாதிரி இந்த சைட் இருக்கு மூன் கலண்டர் .in அப்படிங்கிறது. அது மாதிரி ஹிஜ்ரி காலண்டர்ங்கிற ஒரு சைட், ஹிஜ்ரி காலண்டர் .comங்கிற சைட்டில் மலையாளத்தில் இங்கிலீஷில் இருக்கும். இது தமிழில் ஹிஜ்ரா காலண்டர் .com இருக்கு. இது இமெயில் ஐடி, அது நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம், மெயில் அனுப்பி சந்தேகங்கள் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அனைவருக்கு உதவி செய்யப்படுகிறார்கள்.